வணக்கம். 10 நாள் தொடர்ச்சியா அரசியல் பாடம் படிச்சாச்சு. இந்த ப்ரவுட் வோட்டர் சர்டிபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணணும்ன்றத இந்த வீடியோவோட இறுதியில சொல்றேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அமெரிக்க ஜனாதிபதிகள் ஜார்ஜ் வாஷிங்டன், ஆப்ரஹாம் லிங்கன், ஜோ பைடன், ஒபாமா, ட்ரம்ப் முதல்ல யாரா இருந்தாலுமே அவங்க பதவி பிரமாணம் எடுக்கும்போது பைபிளை வச்சு அது மேல சத்தியம் பண்ணி தான் பதவி பிரமாணம் எடுப்பாங்க. இது ட்ரூ செகுலரிசமா? அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் இல்லையா? ஆனா நம்ம ஊர்ல எப்பவுமே பதவி பிரமாணம் எடுக்கும்போது நம்ம கான்ஸ்டிடியூஷன் மேலதான் சத்தியம் பண்ணி பதவி பிரமாணம் எடுப்பாங்க. நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தான் பிரதானம். அதுக்கப்புறம் தான் மத நூல்கள்லாம் வருது. இப்ப தமிழ்ல உங்களோட ரிலிஜன் என்ன அப்படின்னு கேட்கணும்னா உங்களோட மதம் என்ன அப்படின்னு கேட்போம். ஹிந்தில ஆப்கா தர்ம் கியா ஹை? தர்ம் அப்படின்றது வந்து மதத்துக்கு ஈக்குவலான வார்த்தை கிடையாது. மீ மட்டம் ஏமண்டி, நீங்களோட மதம் ஏதானு, இப்படி அந்த மதம்ன்ற வார்த்தை நம்ம சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல வரும். இந்த மதம்ன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? யானை வந்து டெம்பரரிலி அக்ரெசிவ் ஸ்டேட் தன்னோட சுயநிலைவை இழந்து செயல்படுது அப்படின்னா அதுக்கு வந்து மஸ்த் அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்த் இங்கிலீஷ்ல. அதுதான் வந்து மதம் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் மனிதன் மதத்தை முன்னிறுத்தும் போது பெரும் அழிவை தான் சந்திப்பான். இப்ப மதி அப்படின்ற வார்த்தை கூட தமிழ்ல இருக்கு. மதி அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். நிலா. இந்த நிலா புவியீர்ப்பு விசையினால நம்மளுடைய திங்கிங்கையும் மென்டல் எபிலிட்டிஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. அந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்குலாம் பாத்தீங்கன்னா கடல்ல இடற அலைகள் கூட வித்தியாசமா பிஹேவ் பண்ணும். அதுக்கு கரெக்டா மதி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதுக்கு வந்து மதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. சோ இந்த மதத்தை கொஞ்சம் வந்து நீங்க இறக்கிட்டு நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் லா ஆஃப் லேண்ட தூக்கி பிடிச்சா மட்டும்தான் நம்ம எல்லாம் ரியல் செகுலர்னு சொல்ல முடியும். பயோல இருக்க லிங்க்ல இதை கொடுத்துருக்கேன். ஃபேஸ்புக்ல இதோட லிங்க்கும் போடுறேன். ஸோ இன்ஸ்டாகிராம்ல லிங்க் போடுறது எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால வந்து இதை பார்த்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்டை ஷேர் பண்ணுங்க. 11ஆம் நாள் பாடத்தில் சந்திப்போம், சிந்திப்போம், அரசியல் பேசுவோம்.